ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழை செஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ரோமன் ரெயின்ஸ் பேசுகிறாரு, ரெஸ்லிங் கேரியரில் சில விஷயங்களை மறக்கவே முடியாது. நான் கூட இந்த வருடம் டபிள்யூபிள்யூ விட்டு வாக் அவுட், அதாவது வெளியே போகும்போது நான் கோலி ரோட்ஸுக்கிட்ட தோத்தேனே, அதுதான் ஞாபகம் வருது. நான் ஒரு சாம்பியனாக ஃபேமிலியாக நிறைய விஷயங்களை என் கையில் வச்சுருந்தேன். ஆனால் எப்போ என் டைட்டில் வந்து கோலி ரோட்ஸுக்கிட்ட தோத்தேனோ அதோட எல்லாமே போயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றையும் யாரோ ஒரு ஆள் பறிக்கிற மாதிரியும், அதுவும் என் கூட இருந்தே ஒருத்தன் பறிக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ரசல்மனியாவில் பேக் ஸ்டேஜில் நான் நடக்கும்போது நான் ஒத்தைக்கு தான் நடந்தேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரல, பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தரும் வரல. ஏன்னா என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, என்கிட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சே, அதுதான் உண்மை. ஆக்சுவலி நான் பால் ஹேமனை ரொம்பவே நேசித்தேன். ஆனால் பால் ஹேமனும் என்னை விட்டு போவான்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல. அவனுக்கு மோசமான காயங்கள் ஏற்பட்டது, பிளட் லைன் மூர்க்கதனமாயிருச்சு. என் கூட இருந்த என்னுடைய பிரதரே என்னை அட்டாக் பண்ணான். ஆமாம், நான் சோலோ சிக்காவை பற்றி தான் பேசுகிறேன். சோலோ சிக்காவா எனக்கு அகேன்ஸ்டாகவே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. சம்மந்தமே இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒதுக்கி வச்சவங்களெல்லாம் அவன் சேர்த்துக்கிட்டு ஒரு புதிய பிளட் லைனை உருவாக்குவான்னு சொல்லிட்டு நானும் கனவுல கூட எதிர்பார்க்கல. சோலோ சிக்காவோட இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவன் ஏன் என் குடும்பத்தை எதிர்த்து நிற்கணும்? அதுவும் அந்த ஊலா ஃபாலா மேலே அவள் எதுக்கு உரிமை கொண்டாடணும்? முதல்ல அந்த ஊலா ஃபாலா மாலை வந்து நானாக எடுத்து என் தலையில் போட்டு நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற பட்டத்துக்கு நான் வரல. அந்த ஊலா ஃபாலா மாலைங்கிறது எங்கள் பரம்பரை கௌரவம். அதை போட்டிருக்கிறவன் தான் தலைவன், அதை போட்டிருக்கிறதவன் ட்ரைபல் சீஃப். இப்போது அந்த மாலை என்கிட்ட இல்லை, ஏன்னா அது வந்து சோலோ சிக்காவுக்கிட்ட இருக்குது. சோலோ சிக்காவா தன்னைத்தானே ட்ரைபல் சீஃபாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தன்னைத்தானே ட்ரைபல் சீஃபாகவும் அந்த ஊலா ஃபாலா மாலையை தனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த ஊலா ஃபாலா மாலையை என்னுடைய அப்பா, என்னுடைய அங்கிள், எங்கள் குடும்பத்திலேயே வயதுக்கு மூத்த நபர்கள் அவர் தான். அவங்க 2 பேரும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது நீ தான் ட்ரைபல் சீஃப், நம்ம குடும்பத்துடைய தலைவன் சொல்லிட்டு எனக்கு அந்த மாலையை போட்டாங்க நம்ம குடும்பத்துடைய மூத்த நபர்கள். அப்போ தான் நான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தேன். என்ன நானே ட்ரைபல் சீஃபாக மாற்றினேன். நான் வந்து என்னை ட்ரைபல் சீஃப் ஆக்கும்போது எனக்கு நானே ஆக்கலையே, என்னுடைய அங்கிளும் என்னுடைய ஃபாதர் தானே ஆக்குனாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள். அப்படி பார்த்தா உண்மையான ட்ரைபல் சீஃப் நான் தான். சரி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். சோலோ, நீ என்ன ஒரு கப் இன்ஃபால் பண்ணியிருக்க, நான் ஒரு கப் இன்ஃபால் பண்ணியிருக்கேன். நீ ட்ரைபல் சீஃபுங்கிற, நான் ட்ரைபல் சீஃபுங்கிறேன். நான் பிளட் லைனுங்கிறேன், நீயும் பிளட் லைனுங்கிற. இதெல்லாம் ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீயும் நானும் ஒரு சண்டை போட்டால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஆமாம், நான் கெரியரில் உன் கூட சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம சண்டை போடுறது எதுக்காகனா இந்த ஊலா ஃபாலா மாலைக்காக. 1-on-1 நீயும் நானும் மட்டும்தான். கம்மிங் ஜனவரி மாதம் ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட்டில் நீயும் நானும் ஒன்றைக்கு ஒன்றை சண்டை போட போகிறோம். அதுவும் அந்த ஊலா ஃபாலா மேட்சுக்காக. இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்க தான் ஊலா ஃபாலாவை எடுத்துக்குவாங்க. அவங்க தான் நியூ ட்ரைபல் சீஃப். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் நடக்கிற உனக்கும் எனக்கும் மேட்சுக்கு இடையில என்னை யாரும் ஓடிசின்னு கூப்பிடக்கூடாது, ட்ரைபல் சீஃப்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மாலையை திருப்பி வாங்குகிற வரைக்கும் நான் ட்ரைபல் சீஃபும் கிடையாது, ஓடிசியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு. சரி, இந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.